நம்மளுக்கு வந்து ஃப்ரைடே 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு 3rd அசஸ்மெண்ட் குவான்ஸில் நடந்ததா, அது வந்து 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ, அதாவது 20 கொஸ்டினுமே நம்ம 1 by 1 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த ஆன்சரை. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கிலீஷில் தான் எடுத்திருக்கேன். ஏன்டா தமிழில் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த விஷயம். ஏன்னா நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாலும் சரி, ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்து தமிழ் இருக்கும் ட்ரான்ஸ்லேஷன், நீங்கள் அதை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே இங்கிலீஷில் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அதனால் ஈஸியாக புரியும். ஓகே, இதுனா இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் தான் அர்த்தம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம 1 by 1 சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கன்வெர்ட் 0.75 into a fraction. இப்போ 0.75 ஒரு டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃப்ராக்ஷன் என்னது? பின்னம். இப்போ 0.75னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? நமக்கு 2 டிஜிட் இருக்கு. 75னு 2 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 0.75 எப்படி எடுக்கலாம்? 75 by 100னு எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் கரெக்டா? இப்போ 75 100 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 3 4னு வரும். அதாவது 325 75 425 100 அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்ப 3 by 4. அப்ப நான் 0.75 நான் எப்படி மாத்திட்டேன்? ஒரு பின்னமா, ஒரு ஃபிராக்ஷனா மாத்திட்டேன். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் 3 by 4. ஆப்ஷன் என்னது? A தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 2 ரீட் பண்ணலாமா? Calculate 35% of 280 and then add 12% of 420 to it. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு வேர்ட் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணுங்க, அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின் ஏதாவது கீவேர்ட் இருக்கா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கீவேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி 1 by 1 பிரேக் டவுன் பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களால ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 35% of 280 பர்சன்டேஜ்னு வந்திருந்தாலே இது ஒரு பர்சன்டேஜ் பேஸ் பண்ண கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கால்குலேட் பண்ணணும். 35% of 280 தென் 12% of 420 இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும், அதாவது கூட்டணும். இதோட ஆன்சரையும் அதோட ஆன்சரையும் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 35% of 280னா நம்ம இப்படிதான் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். 35 by 100. ஏன்னா பர்சன்டேஜ்னாலே ஆல்வேஸ் by 100னு உங்களுக்கு தெரியும். அப்ப 35 by 100 into 280. அப்ப என்ன வரும்? இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இது வந்து நம்ம 5ன்னு பண்ணுவோம். இது நம்ம என்ன பண்ணலாம்? 4. இதுக்கப்புறம் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு 98 அப்படிங்கிற ஆன்சர் வரும். கரெக்டா? இப்போ 12% of 420 இது என்ன பண்ணலாம்? 12%னா 12 by 100 into 420. இதே தான் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, அப்புறம் வந்து டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா 50.4னு ஆன்சர் கிடைக்கும். எனக்கு 98னு கிடைச்சிருச்சு, 50.4னு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த ஆட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 148.4ன்ற ஆன்சர் கிடைக்கும். அப்ப எது என்னோட கரெக்ட் ஆப்ஷன்? ஆப்ஷன் சி தான் என்னோட ஆன்சர். தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். Simplify the ratio 18:24. இப்போ எனக்கு ஒரு ரேஷியோ கொடுத்தாங்க, ஒரு விகிதம் கொடுத்துட்டாங்க. விகிதம்னால என்னது? கம்பேர் பண்ற ரெண்டு விஷயத்த. இது என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்க சொல்லியிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நீங்க பார்த்தாலே ஈஸியா எந்த நம்பர்ல டிவைட் ஆகுதுன்றத பார்த்தாலே நம்ம ஈஸியா போட்டுடலாம். இல்ல என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க 1 by 1 பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் இது 18-25 ஒரு ஈவன் நம்பர், ஆமாவா? ஸோ ஈவன் நம்பர்னா நம்ம 2ஆல ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி வரும்? இப்போ நீங்க எடுத்துக்கோங்களேன், 18-24னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நீங்க 2ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 9 2s are 18. 9 2ல பண்ணா 18 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 12னு வரும். 9ம் 12ம் 2 டேபிள்ல வருமான்னு கேட்டீங்கன்னா 12 வரும், 9 வராது. அப்ப என்ன பண்ணலாம்? இது 3 டேபிள்ல பண்ணலாம். மூணாவது வாய்ப்பாடுல 9ம் வரும் 12ம் வரும். அப்ப 3 3s are 9, 4 3s are 12. அப்ப இதுக்கு மேல ஏதாவது பண்ண முடியுமானா முடியாது. 3/3:4 தான் ஆன்சர். இல்ல நான் டைரக்டாவே போட்டுருவேன்னா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க 6ஆல வகுத்துறலாம். நீங்க 18 24 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3ம் 4ம் கிடைக்கும். அப்ப சிம்பிளிஃபைஸ் ரேஷியோ கடைசியா சுருக்கிற சின்ன ஆன்சர் என்னன்னா 3.4 தான் ஆன்சர். சப்போஸ் உங்க ஆப்ஷன்ல 9:12 இருந்துச்சுன்னா நீங்க அதை சூஸ் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இல்ல, அதுவும் ஆன்சர் தான். ஆனா இங்க 3:4னு கொடுத்ததுனால நம்ம 3:4. எவ்வளோ
முடியுமோ அவ்வளோ சுருக்குங்க. அதில் ஃபைனல் ஆன்சர் தான் நம்ம எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு குழப்பறதுக்கு நிறைய டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடாம எந்த ஆப்ஷன் வரும்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 4th கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு வேர்ட் ப்ராப்ளம். வேர்ட் ப்ராப்ளம்னாலே ப்ளீஸ் ரீட் பண்ணுங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டாலே உங்களை ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். A recipe for cookies requires 2 cups of flour for every 3 cups of sugar. ஃபர்ஸ்ட் லைன் பிரேக் டவுன் பண்ணலாம். ஒரு ரெசிபி, என்ன ரெசிபினால ஒரு பிரெட் செய்யலாம், இல்லைன்னா ஒரு குக்கி பிஸ்கட் செய்யலாம். எதுக்கும் ஒண்ணுக்கு என்ன பண்றாங்கன்னா 2 கப் மாவுக்கு 3 கப் சக்கரை தேவைப்படுது. நல்லா பாத்துக்கோங்க. 2 கப் மாவுக்கு எவ்வளவு தேவைப்படுது? 3 கப் சக்கரை தேவைப்படுது. நம்ம இங்க எடுத்து எழுதலாமா? 2 கப் மாவுனா ஃபிளார்னு சொல்லுவோமா, அது மாதிரி எஃப்னு எடுத்துக்கலாம். எவ்வளவு தேவைப்படுது? 3 கப் ஆஃப் சுகர் தேவைப்படுது. ஓகேவா? அதை எப்படி எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? பேக்கர் வாண்ட்ஸ் டு நோ, பேக்கருக்கு தெரியல எவ்வளவு வேணும் அப்படின்ட்டு. அப்ப 6 cups of flour, how much cup of sugar should needed அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப 2 கப் மாவுக்கு 3 கப் சர்க்கரைனா 6 கப் மாவுக்கு எத்தனை கப் சர்க்கரை தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களால ஈஸியா பார்த்தாலே சொல்லிட முடியும். நீங்க பாருங்களேன், 2 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 6 கிடைக்கும்? யோசிங்க. 2 into dash is equal to 6. வெரி குட். 3 2 பெருக்கல் 3 தான் 6. அப்ப இங்க நீங்க 3ஆல பண்றீங்கன்னா அப்ப அங்கேயும் நீங்க என்ன பண்ணணும்? 3ஆல தான் பண்ணணும். 2 into 3 6னா 3 into 3 என்ன? 3 பெருக்கல் 3 9. அப்ப 9 cups of sugar. ஸோ ஈஸியா உங்களால போட்டுற முடியும். அப்போ ஆப்ஷன் என்னது? 9. ஸோ இந்த மாதிரி நீங்க போடலாம். பட் நான் கொஞ்சம் ஈஸியா சொல்லியிருக்கேன். நீங்க இந்த மெத்தடும் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் டவுன் பண்ணிருக்கோம். இது ஈஸியா போட்டுடலாம். சொன்ன மாதிரி 2க்கு 3னா 6க்கு எவ்வளோ? இப்போ 2 into 3 பண்ணீங்கன்னா 6 வரும். அப்போ 3 into 3 பண்ணீங்கன்னா 9. அப்போ 9 cup of sugar தான் ஆன்சர்னு உங்களால ஈஸியா போட்டுற முடியும். இதுதான் 4th ஆன்சர். நம்ம அடுத்து பார்க்கலாமா? 5th கொஸ்டின். Which decimal is equivalent to 5/8? உங்களுக்கு ஒரு பின்னம் கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபிராக்ஷன் 5/8ன்னு சொல்லிட்டு. அந்த 5/8க்கு ஈக்குவலா இருக்க ஆன்சர் என்னவா இருக்கும்? டெசிமல்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், நார்மல் டிவிஷன் தான். அப்படியே டிவைட் பண்ணுங்களேன். இங்க நான் எழுதுறேன் 5/8. அப்ப என்ன பண்ணும்? 8 5ஆல டிவைட் பண்ணணும். எப்பயும் போல பண்ணுங்க. 5 கண்டிப்பா இது அடங்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? உள்ள வச்சுட்டு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 0 சேர்க்கணும். அப்ப என்ன வரும்? 6 8s are 48ன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 48. 50ல 48 போச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் என்ன வரும்? 2. ஸோ ரெண்டுமே இருக்கிறத நம்ம ஆல்ரெடி புள்ளி வச்சிருக்கோம். ஸோ 20. அப்ப 8 2 16. அப்ப இங்க மேல 2, இங்க 16 போடும். 20ல 16 போச்சுன்னா என்ன வரும்? 4. இப்போ 4ம் வராது, நம்ம ஆல்ரெடி புள்ளி வச்சிருக்கதால இங்க 0 சேர்த்துக்கலாம். 8 5 40. கரெக்டா? அதனால இங்க நான் 5 போடுறேன், இங்க 40. ஸோ 40 40னா 0 வந்துடும். அப்ப ஆன்சர் என்ன? 0.625. அப்ப 5/8க்கு ஆன்சர் என்ன? 0.625. ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அப்ப 5/8க்கு ஈக்குவலா இருக்க டெசிமல் நம்பர் என்னது? 0.625. இந்த மாதிரி நம்ம ஈஸியா டிவைட் பண்ணி போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th கொஸ்டின். இது ரொம்ப ஈஸி. நம்ம இது 1/1 கூட பிரேக் டவுன் பண்ணலாம். 7/12 plus 5/8 minus 1/6ன்னு கொடுத்துருக்காங்க. இது நார்மலா நம்ம போடுற ஒரு எல்சிஎம் மாதிரி இருக்க ஒரு கால்குலேஷன், அடிஷன் பண்ணி சப்ராக்ட் பண்றது. இப்போ நம்ம 12 8 6 வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. சேமா இருந்தா நம்ம நார்மலாவே ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிடலாம். இது டிஃப்ரெண்டா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டரை சேமா ஆக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். இப்போ நம்ம இப்படி பண்ணலாமா? இப்போ அந்த ஃபிராக்ஷன்ல நான் எடுத்து எழுதிட்டேன். 7/12 plus 5/8 minus 1/6. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அந்த தானா வகுத்துல நம்ம எல்சிஎம் எடுப்போம்ல. 12 8 6 12 8 6க்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எல்சிஎம் 24ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டா? நம்ம அதை வச்சுதான் பண்ண போறோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறேன். உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் முன்னாடி தெரியும்னா நீங்க எனக்கு முன்னாடி ஃபாஸ்டா போடுங்க. யார் ஃபர்ஸ்ட் போறான்னு பார்க்கலாம். 7/12 இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கணும். 5/8 1/6. என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ணாலும் எனக்கு 24 வரணும். இன்டு பை 24. இப்போ நான் 12 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 24 கிடைக்கும்? 2. அப்ப கீழே 2னா கண்டிப்பா எனக்கு மேலையும் 2ஆ தான் இருக்கும். அப்ப நான் இங்க 2 போட்டுக்கிறேன். கரெக்டா?
இங்க 8 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 24 கிடைக்கும் 3. அப்ப கீழே 3னா மேலேயும் 3. 6 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 24 கிடைக்கும் 4. 6 4 24. அப்ப மேலேயும் 4 தான் போடணும். கீழே என்ன நம்பர் போடுறீங்களோ அதுதான் மேலே இருக்கணும். அப்ப 7 into 2 என்ன வரும் 14 அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். 5 into 3 15 ஆன்சர் கிடைக்கும். 1 into 4னா 4 தான். அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்க எடுத்து எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் எழுதணும். 14 by 24 plus 15 by 24. இங்க என்ன கொடுத்திருக்காங்க மைனஸ் இருக்கா? சோ மைனஸ்னா மைனஸ் 4 by 24. இப்போ எல்லாத்துக்கும் காமன் 24ன்றதால 24. 14 plus 15 minus 4. இப்போ உங்களுக்கு 14ஐயும் 15 கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 29 கிடைக்கும். 29 minus 4 by 24. 29 4 போனா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 25. 25 by 24. எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 25 by 24ன்னு கிடைச்சிருக்கு. இந்த ஆப்ஷனே நமக்கு क्वेश्चनல இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அது ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு. அதை என்ன பண்ணணும்? ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும். ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும்னா நான் என்ன பண்ணலாம்? 25 by 24ன்னு இருக்கா? அதை நார்மலா டிவைட் பண்ணி பாருங்களேன். 24 25 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இது ஒருத்தர் தான் அடங்கும். சோ 1 24 25 24 போச்சுன்னா 1. அப்புறம் நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்? 1 by 24 அப்படின்னு எழுதலாம். கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர்னு எழுதலாம். இது கோஷன்ட், இது ரிமைண்டர், இது டிவைசர். அப்ப என்னோட ஆப்ஷன் எது கரெக்ட்? டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் இதுதான் கரெக்ட்னு சொல்லணும். ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி 25 by 24 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க அதை மார்க் பண்ணிடலாம். ஆனா அது இல்லாம இந்த மாதிரி மிக்ஸ்டா இருந்துச்சுன்னா இதை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நான் ஆன்சர் நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ 7th question. A class of 30 students took a math test. 18 students scored above 75%. இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு கிளாஸ்ல 30 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கணித தேர்வு நடக்குது, மேக்ஸ் டெஸ்ட். அதுல 75% மேல மார்க் வாங்கின குழந்தைங்களோட எண்ணிக்கை எவ்வளோனா 18. 18 குழந்தைங்க 75% மேல மார்க் வாங்கியிருக்காங்க. So that was mentioned. 18 students scored above 75%. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம அதை எடுத்து எழுதலாமா? The number of students who scored above 75 ஆல்ரெடி பார்த்துட்டோம். 18 பேர் 75% மேல மார்க் வாங்கியிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? 18 எடுத்து எப்படி எழுதிக்கலாம்? மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 30 பேர் இருக்காங்க. இது 2 லைன் எடுத்து எழுதிட்டோமா? இப்போ அதை என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபிராக்ஷன்ல நம்மள ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி பண்ணலாம்? ஃபிராக்ஷன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 30 பேர். அந்த 30ல எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க? 75% மேலனா 18 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் 18 by 13 ரெப்ரசென்ட் பண்ணலாம். என்னால் இதோட நிறுத்திட முடியுமானா? இல்லை, என்னால் திருப்பி சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் கேன்சல் பண்ணனா என்ன வரும்? நீங்கள் 2 டேபிள்ல பண்ணலாம். கம்மி கம்மியாவே போடலாம். நீங்கள் எடுத்தோடனே ஃபுல்லாக அடிக்கணும்னு கூட இல்லை. 2 டேபிள்ல பண்ண என்ன வரும்? 9 15 வரும். அப்படியா? 9 by 15. இது 3 டேபிள்ல பண்ணலாமா? 3 3s are 9, 5 3s are 15. 3 by 5 எழுதலாம். இப்போ 3 டேபிள்ல மட்டும்தான் அடிக்கணுமா? அப்படிலாம் இல்லை. என்னால் 2 டேபிளே அடிக்க முடியும், 6 டேபிளே என்னால் அடிக்க முடியும். 6 டேபிள் அடிச்சா என்ன வரும்? இதே ஆன்சர் தான் வரும். என்ன வரும்? 6 3s are 18. அப்ப மேல 3, 5 6 are 30. அப்ப 5. ஸோ நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆன்சர் ஒன்று தான். எனக்கு 3 by 5 ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இந்த 3 by 5 நான் என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க? அடுத்த கொஸ்டின்ல டெசிமலா மாற்ற சொல்லியிருக்காங்க. கிடைச்ச ஃபிராக்ஷன், கிடைச்ச பின்னத்தை நீங்க என்ன மாத்தணும்? ஒரு டெசிமலா மாத்தணும். அப்ப 3 by 5 வந்து நீங்க டிவைட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? எனக்கு 3 by 5 ஆன்சர் கிடைச்சிச்சு. இந்த 3 by 5 நான் என்ன மாற்ற போறேன்னா டெசிமலா மாற்ற போறேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 3 by 5 நம்ம எப்பயும் போல நார்மலா டிவைட் பண்ற மாதிரி பண்ணலாம். அப்ப 5 இங்க இருக்கும், 3 இங்க இருக்குமா? கண்டிப்பா இது ஆகாது. இது நம்ம என்ன பண்ணணும்? பாயிண்ட் வச்சுட்டு இங்க 0 சேர்க்கணும். அப்ப 30. 5 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 30 கிடைக்கும். 30 6. 5 6 are 13. So 30 30 0. அப்ப 0.6. அப்ப 3 by 5க்கு ஈக்குவலண்டா இருக்க டெசிமல் என்னது? 0.6. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? உங்களை பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ்ன்றப்ப ரொம்ப ஈஸி. நம்ம பை எப்பவுமே பெர்சன்டேஜ் 100 தான் பண்றது தான். அப்ப 0.6 கூட நம்ம 100 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.6 கூட 100 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 கூட அப்படி 2 0 ஆட் பண்ணுங்க.
எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? ஒரு டிஜிட் தள்ளி. அப்ப நம்மளும் இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப இந்த 0 போயிடும். அப்ப மிச்சம் இருக்குது என்னது? 60. அப்ப 60% எழுதிடலாம். அப்ப ஃபிராக்ஷனா 3/5, டெசிமலா 0.6, 0.6 பெர்சன்டேஜ் மாத்தி எனக்கு 60% கிடைச்சிருக்கு. அப்ப என்னோட ஆன்சர் இதுதான். நம்ம ஈஸியா நம்மளால எடுத்து எழுதிட முடியும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8th question. A recipe needs 3/4 cup of rice. If you want to make the half of the recipe, how much rice will you need? So இந்த வேர்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரெசிபி செய்ய, ஏதோ ஒரு சாதமோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடு செய்யறதுக்கு எனக்கு 3/4 கப் ஆஃப் ரைஸ், அரிசி தேவைப்படுது அப்படின்னு இருக்காங்க. அப்ப ஒரு முழுசு செய்யறதுக்கு, அந்த முழு சாப்பாடு செய்ய 3/4 அப்படின்னா எனக்கு அதுல பாதி தான் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ 3/4ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ 3/4ல இப்போ ஒரு சாப்பாடு செய்ய எனக்கு 3/4 அரிசி தேவைப்படுது. இதே நான் 2 மடங்கா செய்யணும். இப்போ ஒருத்தருக்கு 3/4, இது 2 பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டூ 2ஆல பண்ணுவோம். இது 3 பேருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டூ 3ஆல பண்ணுவோம். இதே 10 பேர்னா 3/4 இன்டூ 10. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹாஃப் ஆஃப் த ரெசிபி. எனக்கு வந்து அரை தான் வேணும், பாதி தான் வேணும். நம்ம என்ன பண்ணலாம்? 3/4 கூட ஹாஃப மல்டிப்ளை பண்ணணும். ஏன் மல்டிப்ளை பண்றோம்னு புரியுதா? இது 2 மடங்குன்னா நம்ம 2ஆல பண்ணுவோம், 3 மடங்குன்னா 3ஆல பண்ணுவோம். இப்போ எனக்கு அரை தான் வேணும்ன்றதுனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஹாஃப் இன்டூ 1/2ன்னு போறோம். அப்ப என்ன வரும்? 1 into 3, 3, 2 into 4, 8. அப்ப ஆன்சர் 3/8. ஒரு முழு சாப்பாடு செய்ய 3/4 கப் ஆஃப் ரைஸ் தேவைப்படுதுன்னா அதுல பாதி செய்யறதுக்கு எனக்கு 3/8 கப்ஸ் ஆஃப் ரைஸ் தேவைப்படும். அப்ப எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ தான் என்னோட ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 9th question. A car travels 240 kilometers on 15 liters of fuel. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கார் வந்து 240 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. எப்போ? 15 லிட்டர் ஆஃப் பெட்ரோல், பெட்ரோலோ டீசல்லையோ. ஃபியூவல்னா எரிபொருள், கரெக்டா? How much fuel would it require to travel 400 kilometers for the same rate? அதே ஸ்பீட்ல போறாங்க. இப்போ வந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடு, 20 கிலோமீட்டர் ஸ்பீட்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒண்ணுல. அப்படி போறாங்க அப்படின்னா 240 கிலோமீட்டருக்கு 15 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு 400 கிலோமீட்டர் போக எனக்கு எவ்வளவு தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி, நீங்க அப்படியே எழுதுங்களேன். எனக்கு வந்து 15 லிட்டர்ல நான் 240 கிலோமீட்டர் போறேன். அப்ப எவ்வளவு லிட்டர்ல நான் 400 கிலோமீட்டர் என்னால போக முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. அப்ப நீங்க வந்து 1 லிட்டருக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே ஈஸியா போட்டுடலாம். இப்போ எப்படி நம்ம போடலாம்? இப்போ நம்ம 1 லிட்டருக்கு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபியூவல் கன்சப்ஷன்னா மொத்தம் எவ்வளோ, அதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதாவது 15ல் 240 நம்ம டிவைட் பண்ணணும். 15/240 எனக்கு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 15 டேபிள் வந்தீங்கன்னா 115 is 15, 16 கிடைக்கும். அதாவது 1/16 லிட்டர்ஸ் பர் கிலோமீட்டர். 1 லிட்டர் டிராவல் பண்ணால் எனக்கு 16, லைக் 1/16 லிட்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி. அப்போ எனக்கு 400 கிலோமீட்டருக்கு தேவைப்படும். நம்ம என்ன பண்ணலாம்? 400ஆல 16 டிவைட் பண்ணிட்டா எனக்கு ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 400/16 அப்போ என்ன வரும்? 25 லிட்டர்னு கிடைச்சிடும். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25. ஸோ த கார் வுட் ரெக்வயர் 15 liters of fuel to travel 400 kilometers at the same rate. அதே ஸ்பீட்ல போறாங்க அப்படின்னா 25 லிட்டர் பெட்ரோலை 400 கிலோமீட்டரை நம்மளால கடந்துட முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 1 லிட்டரை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து 400 லிட்டருக்கு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 10th question. A shirt is on sale for 20% off. If the original price was 500 rupees, what is the sale price? இப்போ ஒரு சட்டை உங்களுக்கு தெரியும் தள்ளுபடியில் இருக்கு அப்படின்னா எவ்வளோ தள்ளுபடியில் இருக்கு? 20% தள்ளுபடியில் இருக்கு. அந்த சட்டையோட ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோன்னா 500 ரூபா. 500 ரூபால 20% தள்ளுபடி ஆச்சுன்னா அப்போ எவ்வளோவுக்கு அந்த சட்டையை நம்மளால வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம போட்டுற முடியும். உங்களுக்கு கீவேர்டு எல்லாம் பார்த்தீங்களா பெர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 20% ஆஃப் 500, 500 ரூபாயில 20% தள்ளுபடினா 20% நம்ம எப்படி எழுதலாம்? 20/100 எழுதலாம். இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. அப்போ 2 into 5, சாரி 20 into 5னா 100. அப்போ எனக்கு 100 ரூபாய் கம்மியாகும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்போ மொத்தத்தில் என்ன பண்ணணும்? 100 ரூபாயை கழிக்கணும். அடுத்து நம்ம அப்படியே 100 ரூபான்னு போட்டுற முடியாது. 500 minus 100, 400. அப்போ அந்த சேல்ஸ் ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட் இஸ் 400 rupees.
500 வித்த சட்டை 20% தள்ளுபடினா 400 ரூபாய்க்கு வாங்க முடியும். 500 ரூபாய்க்கு 20% தள்ளுபடி அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு 20 ரூபாய் கம்மியாகுது. கரெக்டா? ஒரு 100க்கு 20 கம்மியாகுதுன்னா 20 20 20 20 20 நம்மள்ட்ட 5 100 இருக்கு. அப்ப 5 20 அப்ப 100 ரூபாய். ஸோ 500 ரூபாயில 100 ரூபாய் போச்சு 400 ரூபாய். அந்த சட்டை வாங்கினதோட காசு வந்து 400 ரூபாய். ஸோ ஆப்ஷன் எது? பி இஸ் த ரைட் ஆன்சர் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரேஷியோ. The library has 24 fiction book and 36 non-fiction book. What is the ratio of non-fiction books to fiction books? அதாவது மொத்தம்ளுக்கு எவ்வளோ இருக்கு? 24 ஃபிக்ஷன் புக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 36 நான் ஃபிக்ஷன் புக் சொல்லிட்டாங்க. இப்போ ரேஷியோ கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கும்? நான் ஃபிக்ஷன் டு ஃபிக்ஷன். அப்படி நம்ம நான் ஃபிக்ஷன்னா எவ்வளோ இருக்கு? 36, ஃபிக்ஷன்னா 24. இது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் 6 டேபிள் 2 டேபிளை டிவைட் பண்ணலாம், 3 டேபிளை டிவைட் பண்ணலாம், டைரெக்டாக 6 டேபிளில் கூட டிவைட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 6 36. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். இப்போ இதை திருப்பி நம்ம என்ன பண்ணலாம்? 2 டேபிளில் பண்ணலாம். அப்போ 3:2ன்னு வரும். இல்லை நான் டேரெக்டாக 12 டேபிளில் பண்ணுறேன்னா 3 × 12 36, 2 × 12 24. அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ 3:2ங்கிறது தான் என்னோட கடைசி ஆன்சர். இதில் ஆப்ஷனில் எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. ஸோ உங்களுக்கு குழப்பறதுக்கு 2:3 கூட கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் நல்லா பார்க்கணும், நான் ஃபிக்ஷன் டு ஃபிக்ஷன்னு கேட்டிருக்காங்க, ஃபிக்ஷன் டு நான் ஃபிக்ஷன் கேட்கல. ஸோ கொஸ்டினை படிச்சுட்டு தெளிவாக ஆன்சர் பண்ணணும். அடுத்த 12th கொஸ்டின். யூ ஸ்கோர் 72 out of 90 ஆன் அ டெஸ்ட். வாட் பர்சன்டேஜ் இஸ் யர் ஸ்கோர்னு கேட்டிருக்காங்க. ஒரு டெஸ்ட்டில் 90க்கு 72 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ என்னோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? பர்சன்டேஜ்னாலே இன்ட்டு 100ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 72 டிவைடட் பை 90 இன்ட்டு 100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், 72 by 90 இன்ட்டு 100. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு தெரியும், ஈஸியாக கேன்சல் ஆகுமா? 1 9 is 9, 8 9s are 72, 8 into 10 80. ஸோ 80% கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. நான் 80% அந்த டெஸ்ட்டில் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இதில் நான் டெசிமலில் எடுத்து போட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு வேறு மாதிரி நான் போட்டு காமிச்சேன். ஸோ 72 by 90னா நான் 0.18 வச்சுக்கலாம். ஓகேவா? அதை மல்டிப்ளை பண்ணால் 80. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 0 கேன்சல் பண்ணி 9 72 கேன்சல் பண்ணி 8ன்னு எடுத்து 8 கூட 10 மல்டிப்ளை பண்ணால் 80ன்னு போட்டிருக்கேன். ஸோ உங்கள் கன்வீனியன்ஸ் தான், எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எனக்கு எப்படி போட கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நான் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 13th கொஸ்டின். இது ஒரு வேர்ட் ப்ராப்ளம். A fruit vendor sells apple and orange in the ratio of 3:2. ஒரு பல வியாபாரி என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சை விற்கிறாங்க. என்ன ரேஷியோவில் விற்கிறாங்க? 3:2. ஆப்பிள் 3. நல்லா பாருங்க, எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் ஃபர்ஸ்ட். ஆப்பிள் 3, ஆரஞ்சு 2. இப்போ மொத்தம் அவர்கிட்ட 50 பழங்கள் இருக்கு. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்ப எவ்வளோ ஆப்பிள் எவ்வளோ ஆரஞ்சு இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ எண்ணிக்கைன்னு தெரியாது, மொத்த பழத்தோடைய டோட்டல் கவுண்ட் தான் தெரியும், மொத்த தொகை. இப்போ நம்ம தனித்தனியாக பார்க்க போறோம். இப்போ எடுத்து எழுதிக்கலாமே. ரேஷியோ ஆஃப் ஆப்பிள்ஸ் டு ஆரஞ்சு என்ன? 3:2. மொத்தம் எத்தனை பழங்கள் இருக்கு? 50. இப்போ நீங்க நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சம்ல ஒரு சம் போட்டோம்ல, இதுக்கு இவ்வளோ ரேஷியோ, இதுக்கு இவ்வளோனா மல்டிப்ளை பண்ணி போட்டோம்ல, அந்த மாதிரியும் போடலாம். இல்லைனா மொத்த பார்ட் எவ்வளோன்றத பார்ட் கவுண்ட் பண்ணிட்டு அதை டிவைட் பண்ணி ஒரு பார்ட்டோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு நீங்க பெருக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரேஷியோவில் பார்த்துருப்போம். நம்ம அதே மாதிரி, ஏன்னா நம்ம அதை தானே பார்த்தோம், நம்ம அதனால ஃபாலோ பண்ணுறோம். நம்ம டோட்டல் பார்ட்ஸ் பார்க்கலாம். டோட்டல் பார்ட்ஸ் வரணும்னா இது 3, இது 2வா, இது மொத்தத்தை ஆட் பண்ணிடுங்க. 3 + 2 3 + 2 5 பார்ட். எனக்கு மொத்தமாக 5 பார்ட் இருக்குது. எனக்கு ஒரு பார்ட், ஒரு இதோட மதிப்பு மட்டும் வேணும்னா நம்ம 50ல் 5 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதான் பண்ணியிருக்காங்க. வேல்யூ ஆஃப் ஈச் பார்ட், ஒரு பார்ட்டோட மதிப்புக்கு வேணும்னா 50/5 10. அப்போ எனக்கு ஒரு பார்ட்டோட மதிப்பு 10னா எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்பர் ஆஃப் ஆப்பிளும் ஆரஞ்சும் என்ன ரேஷியோவில் இருந்துச்சு? 3:2. ஆப்பிள் 3, ஆரஞ்சு 2வா? அப்போ அப்படி 10ஆல் பெருக்கிடுங்க. ஸோ 3 × 10 30. நம்பர் ஆஃப் ஆரஞ்சுனா 2 × 10 20. அப்போ என்கிட்ட அந்த பல வியாபாரி கிட்ட 30 ஆப்பிள் 20 ஆரஞ்சு இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் என்னது? என்னோட ஆன்சர் பி தான்
கரெக்ட் ஆன்சர் 30 ஆப்பிள்ஸ் அண்ட் 20 ஆரஞ்சு. ஸோ நான் அகெயின் சொல்கிறேன், ரேஷியோ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நீங்கள் அந்த மொத்த பார்ட் கால்குலேட் பண்ணிட்டு அதை டிவைட் பண்ணி ஒரு பார்ட்டோட மதிப்பை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். இது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 14th கொஸ்டின் பார்க்கலாம். two friends share a dosa. நல்லா பார்த்துக்கோங்க, இதில் வந்துட்டு ஒரு வேர்ட் ப்ராப்ளம் தோசான்னு இருக்குது. ஸோ தோசைனா ஒரே ஒரு தோசை தான் நினச்சிக்கோங்க, ஓகேவா? அதனால உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது ஒரு தோசையில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து 3/5 பார்ட் ஆஃப் தோசையை சாப்பிட்ருக்காங்க, ஓகேவா? செகண்ட் ஃப்ரெண்ட் எவ்வளோ சாப்பிட்ருக்காங்க? 1/4. ஸோ ஒரு முழு தோசையில் ஒருத்தவங்க வந்து 3/5, இன்னொருத்தவங்க 1/4. அப்போ எவ்வளோ தோசை லெஃப்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட்னாலும் தெரியும், இந்த கீவேர்டு என்னது? சப்ராக்ஷன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த மாதிரி போகலாம். ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் தோசை வேணும் அப்படின்னா ஒரு முழு தோசையில் நம்ம இது ரெண்டையும் கூட்டணும். 3/5ஐயும் 1/4ஐயும் கூட்டி வர ஆன்சரோட 1 மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம்? 3/5ஐயும் 1/4ஐயும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 3/5 இப்படி எழுதிக்கலாம். இந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் தோசை வேணும்னா என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் 3/5 ப்ளஸ் 1/4. இப்போது இதுக்கு நம்ம ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா டினாமினேட்டர் சேம் ஆகுது. அப்போ டினாமினேட்டர் சேம் ஆகுனா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 5க்கு 4க்கு எல்சிஎம் என்னது? 20. ஸோ இந்த மெத்தடில் நம்ம போட்டோம் அப்படின்னா 3/5க்கு எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 12/20ன்னு எனக்கு கிடைக்கும். 1/4க்கு எல்சிஎம் எடுத்தால் 5/20ன்னு கிடைக்கும். இப்போது என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 12/20யும் 5/20 நீங்கள் என்ன பண்ணணும்? கூட்டணும். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12 + 5 17. 17/20ன்னு கிடைச்சிரும். கரெக்டா? இப்போது 17/20 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 1 கூட தான் மைனஸ் பண்ணணும். 1 மைனஸ் 17/20. ஏன் 1? ஒரு முழு தோசை இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இதேமே என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்து போட்டிங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20. இதில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தமா? கரெக்டா? இதை உங்களுக்கு சொல்கிறேன். 1 மைனஸ் 17/20. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணலாம்? அப்படி டேரெக்டாக இது எல்சிஎம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படின்னா 20 தான் வரப்போகுது. கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். அப்போ 20 மைனஸ் 17/20. 20ல் 17 போச்சுன்னா 3/20. அப்போ அந்த முழு தோசையில் 3/20 பார்ட் வந்து லெஃப்ட் ஆகிருக்கு, மிச்சம் இருக்குது. அப்போ ஆப்ஷன் என்னது? பி. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15th question. A Sam has 36 candies and he wants to share them with his 2 friends. சாம் அப்படிங்கிற பையன்ட்ட 36 கேண்டீஸ் இருக்குது. அந்த கேண்டீஸை தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறான். அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட பேர் என்ன? லில்லி அண்ட் ஜாக். அவங்க எப்படி பகிர்ந்து கொடுக்க போகிறான் அப்படின்னா சாமுக்கு 2, லில்லிக்கு 3, ஜாக்குக்கு 1 அப்படிங்கிற ரேஷியோ 2:3:1. இந்த ரேஷியோவில் சாம் வந்து அந்த கேண்டீஸை பகிர்ந்து கொடுத்தா ஒருத்தருக்கும் எவ்வளோ கேண்டீஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ சாம், லில்லி, ஜாக் going to split the candies in the ratio of 2:3:1. இந்த விகிதத்தில் தான் வந்து சாம், லில்லி, ஜாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. இப்போது இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே கொஸ்டின் தான். தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் போட்டுட்ருக்கேன். இப்போது சாம்க்கு வந்து 2 பார்ட், லில்லிக்கு 3 பார்ட், ஜாக்குக்கு 1 பார்ட். நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வந்தாலே மொத்தத்தை கூட்டி டிவைட் பண்ணிடலாம். அப்போ 2 + 3 + 1 எனக்கு என்ன கிடைக்கும்? 6. அப்போ மொத்த பார்ட்ஸ் எவ்வளோ? 6. இப்போ எனக்கு எவ்வளோ மொத்த கேண்டீஸ் இருக்குது? 36 கேண்டீஸா? அப்போ 36ல் நான் 6 டிவைட் பண்ணிட்டா ஒரு பார்ட்டுக்கு எவ்வளோ மதிப்புன்னு கிடச்சிரும். அப்போ நான் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ எனக்கு 6 பார்ட் கிடச்சிருச்சு. மொத்தம் 36. 36ல் 6 டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 6ன்ற ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஒரு பார்ட்டோட மதிப்பு 6. அப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். சாம்க்கு எவ்வளோ பார்ட், லில்லிக்கு எவ்வளோ பார்ட், ஜாக்கு எவ்வளோ பார்ட்னு. ஸோ சாம் இன்ட்னா 2 × 6 12, லில்லிக்கு 3 × 6 18, ஜாக்குக்கு 1 × 6 6. ஸோ சாம்க்கு 12 கேண்டி கிடைக்கும், லில்லிக்கு 18 கேண்டீஸ் கிடைக்கும், ஜாக்குக்கு 6 கேண்டீஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ளீஸ் வேர்ட் ப்ராப்ளம்லாம் வந்தால் அப்படியே எனக்கு தெரியலன்னு சொல்லிடாதீங்க. ஒன்றா லைக் ஸ்ப்ளிட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் பார்த்தாலே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னது? பேரா நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சிச்சு வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு இந்த நம்பர்லாம் 0 1 4 5 6 9 இந்த நம்பர்லலாம் ஸ்கொயர் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 4 இருக்குது.
அப்போ 2 இதில் இல்லவே இல்லை. 2ல் வந்து அது பர்ஃபெக்ட் ஸ்கொயரே இருக்காதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம 405ன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ 405ன்னு பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 400. 21ஓட ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 441. இது உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ 405ன்றப்ப இது ரெண்டுத்துக்குள்ளே தான் வரும். 20, 21. 405ன்னு சொல்லி ஒரு வேல்யூவே இல்லை, கண்டிப்பாக இருக்கவே வாய்ப்பு இல்லை. 400, 441 தான் ஸ்கொயர். அப்போ கண்டிப்பாக இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நெக்ஸ்ட் 576ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட கரெக்ட் ஆன்சர் 576 தான். நம்ம அதை பார்க்கலாம். இந்த 824னா இதே மாதிரி எடுத்து போட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடியும் பின்னாடிக்கும் வரும். கண்டிப்பாக அந்த 824 நம்பர் ஸ்கொயரில் முடியாது, அந்த நம்பர் முடியாது. ஏன்னா தான் 4ல் முடிஞ்சிருக்குன்னு நம்ம டேரெக்டாக எடுத்து போட்டுருவோம். அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ 4ல் முடிஞ்சிருக்கு, இதுவும் ஸ்கொயராக இருக்குன்னு நம்ம நினச்சிட முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 576. அப்போ 24 × 24னா 576ன்னு கிடச்சிரும். ஸோ 576 இஸ் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆப்ஷன் பி தான் என்னோட கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நான் மார்க் பண்ணிட முடியும். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A rectangle has a length to width a ratio of 5:2. ஒரு ரெக்டாங்கிள் வந்து 5:2ன்ற ரேஷியோவில் இருக்குது. அதாவது லெங்த் வந்து 5 அப்படிங்கிற மாதிரி, வித் வந்து 2 அந்த ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? இப்போ வித் வந்து 4 இருந்துச்சுன்னா அதோட லெங்த் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது நமக்கு வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாடல் நம்ம கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ லெங்த் டு வித் அப்படின்னா 5:2 நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வித் வந்து 4 கொடுத்துட்டாங்க, அப்போ லெங்த் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னொரு மெத்தடில் போட்டு காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரியும் போடலாம். ஸோ L/W = 5/2. ஏன்னா லெங்த் பை வித். ஸோ ரேஷியோ உங்களால் ஃப்ராக்ஷன் எழுத முடியும். நீங்கள் இந்த மாதிரி போடலாம். நம்ம இன்னொரு மாதிரி போட்டால் என்ன வரும்? லெங்த் வித். ஸோ எனக்கு வந்து 5:2ன்ற ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த வித் வந்து 4 இருந்துச்சு அப்படின்னா இந்த லெங்த் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். 5 கூட ஏதோ நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 கிடைக்கும்னா அது கண்டிப்பாக இன்ட்டு 2வாக தான் இருக்கும். 2 × 2 தான் 4. அப்போ அதே நம்பரால் தான் நம்ம இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 × 2 என்னது? 10. அப்போ இது 10ஆக தான் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக இந்த மாதிரி போட்டுடலாம். 5:2. ஸோ இது 4ஆக இருக்குது. அப்போ இது என்னவா இருக்குன்னா நம்ம இது கூட ஏதோ நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கிடைக்குதுன்னா அதே நம்பரால் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ ஆன்சர் இதுவாக தான் இருக்கும்னு நம்ம எழுதிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்கோம். நமக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி இஸ் த ரைட் ஆன்சர். 10 சென்டிமீட்டர் தான் லெங்த் அந்த ரெக்டாங்கிள். இப்போ 4 சென்டிமீட்டர் வந்து வித்தாக இருந்துச்சுன்னா 10 சென்டிமீட்டர் வந்து லெங்க்த்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அடுத்த கொஸ்டின் 18 பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன். இதுக்கு எக்ஸ்பென்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்ட் 1ல் 15.687 × 4.32 என்ன பண்ண போறீங்க? இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இப்படி 67.76784ன்ற ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பார்ட் 2ல் 78.5 டிவைடட் பை 3.25 இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 24.1538462 கிடைக்கும். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் த ரிசல்ட் ஃப்ரம் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1 கண்டுபிடிச்சிட்டோம், பார்ட் 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சம்னா என்ன உங்களுக்கு தெரியும்? அடிஷன், கூட்டி எழுதணும். ஸோ இதை ரெண்டு ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 91.92169 ஆன்சர் கிடைக்கும். அப்போ என்னோட ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாயிண்ட்ஸில் இருக்கப்ப. அதுதான் ஒரு விஷயம். மற்றபடி நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் அதை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் கியூப் கிரேட்டர் தென் 50 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 50க்கு அதிகமாக இருக்க ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் கியூப் என்னன்னு கேட்டிருக்காங்க. கியூப் டேபிள் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்களேன். 2 கியூப்னா என்ன வரும்? 2 × 2 × 2. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 8. 3 கியூப்னா 3 × 3 × 3 27. 4 கியூப்னா 64. 5 கியூப்னா 125. என்னால் 5 கியூப்னு போக முடியாது, ஏன்னா இது 50க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க? 50க்கு மேலே இருக்க ஸ்மாலஸ்ட்ன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே 50க்கு மேலே தான் இருக்கானா என்ன வார்த்தை இது? ஸ்மாலஸ்ட்ன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம 64 தான் எடுத்தாகணும். அதுதான் ஆப்டாக இருக்கும். ஸோ 4 cube is equal to 64ன்றப்ப since 27 is less than 50, 27ன்றது 50 விட ரொம்ப கம்மியாக இருக்குது, 64 தான் 50க்கு அதிகமாக இருக்குது, ஒரு மடங்கு அப்படின்றப்ப
ஸோ ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் கியூப் இஸ் 64. ஆப்ஷன் என்னது 64 தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம ஈஸியாக போட்டுற முடியும். இப்போ நம்ம 19 முடிச்சிட்டோம். லாஸ்ட் கொஸ்டின் 20. ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி சால்வ் பண்ணணும். 20th கொஸ்டின் என்ன? யூ ஆர் திங்கிங் ஆஃப் அ 2 நம்பர். நீங்கள் ஏதோ 2 நம்பர் நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த 2 நம்பரோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா 2:3ன்ற ரேஷியோவில் இருக்குது. அண்ட் த ப்ராடக்ட் இஸ் 54. அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா 54ன்னு இருக்குது. அப்போ இந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம 2 நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 நம்பர்ஸ் நம்ம தெரியாத நம்ம என்னென்னு வச்சுப்போம், அன்னோன்னு வச்சுப்போம். ஸோ ஆனால் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 2:3. அப்போ எப்படி எடுத்துக்கலாம், 2x 3xன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2xன்னு எடுத்துக்கிட்டேன், செகண்ட் நம்பர் 3xன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அதோட ப்ராடக்ட் வந்து 54ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2x into 3x is equal to 54ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த 2x 3x நம்ம என்ன பண்ணலாம், அது மல்டிப்ளிகேஷன் இருக்கா, ஸோ என்னால் மல்டிப்ளை பண்ணிட முடியும். அப்போ எப்படி எழுதலாம், 6 2 3s are 6, x into x, x square is equal to 54ன்னு நம்ம எழுதிட முடியும். இப்போது 6x square is equal to 54. அப்போ x வேணும்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அது டிவிஷனில் வந்துடும். 54/6 இது கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 9 கிடச்சிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 9. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 9னா எக்ஸ் என்னது 3 உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே இந்த அன்னோன் இந்த எக்ஸில் நம்ம போட்டுடலாம். அப்போ என்ன வரும், 2x 3xனா 2 into 3 3 into 3 2 into 3னா 6 3 into 3னா 9. அப்போ என்னோட அன்னோன் நம்பர் என்ன, 6 and 9. These are the 2 numbers. அப்போ ஆப்ஷன் என்னது, D is the correct answer. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா நான் சொன்ன மாதிரி வேர்ட் ப்ராப்ளமாக நிதானமாக படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ 2 நம்பர் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது, அதோட ப்ராடக்ட் இது. அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வச்சு 2x into 3x is equal 54. அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி எக்ஸ் கண்டுபிடிச்சி எக்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த நம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் அந்த 20 questions. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னா ப்ளீஸ் அதை ரீட் பண்ணுங்கள், அந்த கொஸ்டின் என்ன சொல்கிறான்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சிட்டாலே உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். இப்போ இந்த 20 questions-க்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எப்படி பிரேக் டவுன் பண்ணி அதோட சொல்யூஷன் பார்த்தோம். அந்த கான்செப்டில் இருக்க லாஜிக் என்னன்றதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா அதை எடுத்தோன்னே எனக்கு தெரியல என்னால் பண்ண முடியலன்னு சொன்னீங்க, அதை கிவ் அப் பண்ணாதீங்க. தப்போ கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் நெக்ஸ்ட் எக்ஸாம்னாச்சும் அதை அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்ட் புரியலனாலும் உங்கள் டீச்சர்ஸ்ட்டை கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை கேளுங்க, கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னாலும் டீச்சர்ஸ்ட்டை கேளுங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் அந்த தப்பெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களால் ஈஸியாக மார்க் நிறையாவே ஸ்கோர் பண்ணிட முடியும். நிறைய மார்க் நீங்கள் இந்த அசஸ்மெண்ட்டில் எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை விட நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட்டில் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு என்னோட விஷஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.